ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. எங்க பிக்கப்னு பாத்தீங்கன்னா நம்ம சாலிகிராம் போற ரூட்ல தான் பிக்கப். கரெக்டா நம்ம லொகேஷன் வந்து 1 கிலோமீட்டர் காமிச்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 750 மீட்டர்ஸ் காட்டுது, 3 மினிட்ஸ் காட்டுதுங்க. எதுல டியூட்டி எடுத்திருக்கோம், என்ன டியூட்டின்னு பாத்தீங்கன்னா ஊபர் தான் எடுத்திருக்கோம். ஊபர்ல வந்து பாத்தீங்கன்னா கோ ஷடான்ல எடுத்திருக்கோம். கோ ஷடான்ல வந்து பாத்தீங்கன்னா சஜ்ஜி டியூட்டி எடுத்துருங்க. சஜ்ஜி டியூட்டினா என்ன வெற்றி அப்படின்னு எல்லாரும் டவுட் வரும். புதுசா நம்ம சேனல்ல பாக்குறோம், புதுசா யூஸ் பண்றவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சஜ்ஜின்றது வந்து பாத்தீங்கன்னா வண்டி அங்க இல்லன்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சஜ்ஜில போடுவாங்க. அது மாதிரி சஜ்ஜில் தான் போட்டிருக்காங்க. இப்போ என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.8x போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? 1.8x தெரியுதுங்களா? 1.8x 775 ரூபா அமௌண்ட் காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பக்கம் காமிச்சாங்க. நம்ம பிக்கப் லொகேஷன், டிராப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டருங்க. 22 கிலோமீட்டர் டிராப்பு செம்பக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எங்கே டிராப்னு கரெக்டாக தெரியலிங்க. பார்க்கலாங்க. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணுறோம். வெறும் கோ ஷடான் டிராப் மட்டும் தாங்க. டிராப் மட்டும் தான். பார்த்தீங்கன்னா சஜ்ஜினால இந்த மாதிரி வந்திருக்கு. இல்லைனா பாதிக்கு பாதி தாங்க வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஒரு 20% கம்மியாக போட்டிருக்காங்க. அது 2% சொல்லலாம். 10% இது ஃபுல்லானா 1.8x போட்டிருக்காங்க. 1.8x போட்டிருக்கனால நமக்கு அமௌண்ட் கூட வருதுங்க. அதே நார்மலாக போட்டதுனால 400 சம்திங் வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. 400 வந்திருக்கும், இல்லை 300 சம்திங் வந்துருங்க. நார்மலாக போட்டிருந்தா கோஷனால அவ்வளோதான் வந்திருக்கும். 300 சம்திங் வந்திருக்கும். இப்போ சஜ்ஜி அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி வந்துருக்குங்க. கஸ்டமர் லொக்கேஷன் தாண்டி போயிட்டோங்க பேசிட்டு. ஓ மை காட். சரி, ஓகே, யூட்டர்ன் போகணும், வேறு வழி இல்லை. வண்டி அப்படியே சல்லக்குட்டி இப்படி ஓரம் வந்துட்டு ஃபுல்லாக இதில் கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ரைட்டு கொஞ்சம் போயிட்டு ரிவர்ஸ் எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஈஸியாக எடுக்க முடியும். மிச்சப்படி நம்ம ஈஸியாக திரும்ப முடியாது. கஸ்டமர் கால் பண்ணி மெயின் ரோடு வர சொல்லிடலாங்களா? கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரைட்டை இப்போ திரும்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெயின் ரோடு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ள போய் திருப்பதி கஷ்டமாக இருக்கும். கால் பண்ணி பேசலாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்துடலாங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:32. ஹலோ, நீங்கள் எடுக்கலைங்க. ட்ரிப்பே மைனஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரிப்பே மைனஸ் பண்ணியாச்சு. ஹலோ மேம், அந்த ஸ்ட்ரீட் வெளியே தான் இருக்கேன். உள்ளே வந்து வண்டி திருப்ப முடியுமா மேம்? இடம் இருக்குங்களா? அந்த ஸ்ட்ரீட் வெளியே மேம் இருக்கு. மெயின் ரோடு தான் இருக்கு. 8501 ஒயிட் கலர் எட்டியாஸ். ஒயிட் கலர் எட்டியாஸ் வண்டி. ஓகே ஓகே மேம். நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே வெளியே வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. ஏன்னா வண்டி நிறுத்த முடியாதுங்க. சின்ன ஸ்ட்ரீட், இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான். வண்டிங்க போக முடியும். வண்டி போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், நிற்கிறதுக்கு நிறுத்த முடியாதுங்க. அந்த மாதிரி ரோடு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்தபடி தாங்க இருக்கும். ஏன்னா இது மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு நான் பார்த்து சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். ஆனால் மெயின் ரோடுங்க அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியாது. நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்டு கஸ்டமரு, அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு லெஃப்ட்டோ ரைட்டோ நிறுத்த முடியாதா பார்க்கலாங்க. நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமர் கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலிஸ். இந்த ரைட்டு தான் கஸ்டமரோட லொக்கேஷன். உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது ஸ்ட்ரீட்டு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லேட்டாக நினைக்கிறேன். உள்ள அவ்வளோ கொஞ்சம் நிறுத்தலாம் போய் பண்ணுறோம். அதனால் அப்படி சொல்லி நம்ம உள்ளே போயிடலாங்க. அண்ணா கொஞ்சம் விடுங்க. உள்ள பிக்கப் ஆமாம்மா. அண்ணன் மாஸ்க் கட்டுறாரு காலையிலேயே. ஒயின்ஷாப்பே தரல. நான் காலையிலேயே ஒரு சம்பவம் பண்ணிட்டுறாரு. ஒயின் ஷாப்பே தரலைங்க. ஆனால் காலையிலே சம்பவம் பண்ணிட்டு தைரியமாக நின்றுட்டு இருக்காரு நட்டு ரோட்லேயே வழிவிடாம. சரி ஓகே, என்ன பண்ணுறது, காலையில் மஜா பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். ஓகேங்க. அடிச்சு மொத்தம் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு இப்போ வண்டி பண்ணுற ஃபேமிலிஸ். இதில் கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா லெவல் 21 ஆகுது. இப்போ ட்ராப் பண்ண கஸ்டமரை 23 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிருக்குங்க. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்? ஓகே, கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. ஹலோ, ஆமாம், இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. கரெக்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிருங்க. நான் கரெக்டாக எந்த லொக்கேஷன் எனக்கு தெரியல. இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் தான். நீங்கள் அனுப்பிச்சிடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டாக. ஓகே ஓகே, அனுப்பிச்சிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. என்ன வெற்றி கஸ்டமர் கால் பண்ணி பேசுறதுன்னா நம்பர் வேறு நம்பர் வருது அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் காட்டலைங்க. லொக்கேஷன் காட்டாதனால கஸ்டமர் சைடே கால் பண்ணி நம்ம லொக்கேஷன் கேட்டு வாங்கிட்டோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 875 ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. 875 ரூபா கொடுத்துருக்காங்க கஸ்டமர். அதை நமக்கு இந்த டியூட்டி முடிச்சதுக்கு. இப்போ நம்ம கஸ்டமர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லொக்கேஷன் நமக்கு காட்டலைங்க.
லொக்கேஷன் டச் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புற சொல்லியிருக்காங்க. அமுச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே 3 கோட் இருக்குல்ல, இந்த 3 கோட் டச் பண்ணி இங்கே கணக்குகள் இருக்கு பாருங்க, இங்கே அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நேவிகேஷன் ஆன் பண்ணுறது இருக்குங்க. அது ஆன் பண்ணிட்டு ஈஸியாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸில் டச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது முடிஞ்சோன்னு நம்ம ஆஃப்லைன் வந்துடலாங்க. ஆஃப்லைன் வந்தால் மட்டும் தான் அது முடியும். ஆஃப்லைன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணால் சரியாயிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணாமல் விட்டுருக்கோம். அதை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணியிருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. அதை கிளிக் பண்ணாமல் விட்டுறதால தான் இந்த பிரச்சனை. அதை கரெக்டாக வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டியூட்டி எடுத்த உடனே நேவிகேஷன் ஆகிடுங்க. டியூட்டி எடுத்த உடனே நேவிகேஷன் ஆகிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி நம்ம ஆக்சஸ் கொடுக்கலிங்க. அது ஆக்சஸ் கொடுத்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆட்டோமேட்டிக் காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். கஸ்டமர் கால் பண்ணி கேட்கணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிருக்கும். சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த டியூட்டி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அந்த ஆஃப்லைன் வந்துடணுங்க. ஆஃப்லைன் வந்துட்டு நம்ம அந்த ஆக்சஸ் ஆன் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி எடுக்கும்போது நம்ம எடுத்துட்டு ஈஸியாக போயிடலாம் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரெண்ட்லி போயிட்டு கஸ்டமர் பிளேஸ் போய்ட்டு கண்டிப்பாக போகிறோம் ஃபேமிலிஸ். அப்படியே கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. டைம் பார்த்து கரெக்டாக 11:33 ஆகுது. இப்போ தாங்க கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். லெஃப்ட்டில் தாங்க கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுது. எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு ஒன்றுமே தெரியலைங்க நமக்கு. ஸோ சேட். போனால் போயிட்டே தான் இருக்குது எல்லா இடமும். இங்கே தான் கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுது, ஆனால் கஸ்டமர் ஆளை காணோமே. போலீஸ் ஸ்டேஷனா என்ன இடம் இது? இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. இல்லைங்க, ஏதோ ஸ்கூல் போல இருக்குங்க. ஸ்கூலில் தான் லொக்கேஷன் இருக்குது. சரி ஓகே, கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. திருப்பியும் கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. கரெக்டாக அந்த ஸ்கூலில் இருக்கும் லொக்கேஷன் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் கால் பண்ணியாச்சு. மேம் அந்த ஸ்கூலான போட்டிருக்கீங்க கரெக்டாக? அந்த ஸ்கூல் வெளியே தாங்க இருக்கு. ஜீப்புங்களா? அது மாதிரி அதை நிற்கிறீங்களா? கரெக்டாக ஸ்கூல் வெளியே. ஓகே ஓகே ஓகே, வாங்க 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 வாங்க. நம்ம வந்துட்டு கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சு. கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்களா? பின்னாடி இருந்தாங்க வந்துட்டு இருக்காங்க கஸ்டமர். சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போப்பு கட்டி போடுற ஃபேமிலிஸ். இதில் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. இப்போ ட்ராப் பண்ணோம். சப்மிட் கொடுத்துடலாங்க. சப்மிட் கொடுத்தாச்சு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த டியூட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 239 தான் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் 239 தான் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ரொம்ப கம்மிங்க. ஒஸ்ட்டு ரொம்ப கம்மி. ஸோ சேட். ஓகே, கன்ஃபார்ம் வெஹிக்கிள் கொடுத்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆஃப்லைன் வந்தாச்சுங்க. ஏன் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆன் ஆகணும். அதனால் ஆன் ஆக இருந்தனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இது பண்ண போகிறோங்க. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு காட்டுல இந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கீழே இங்கே கணக்குன்னு இருக்குங்க. இருக்குது தெரியுதுங்களா? இந்த கணக்கை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் காட்டுங்க. கீழே செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வயசு எழுத்துன்னு இருக்கும். இந்த வயசு எழுத்து டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கு வழிமுறை அப்படின்னு காட்டுங்க. இது காட்டுதுங்களா? தானியங்கு வயசு எழுத்துதல் அப்படின்னு காட்டுதுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன் ஆகிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீட் பெல்ட் ஆஃப் பண்ணுறதுங்க. சப்போஸ் உங்கள் சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த சீட் பெல்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சீட் பெல்ட் சவுண்ட் வராதுங்க. அவள் ஆஃப் பண்ணிட்டா வெளியே வந்துட்டா நார்மலாக ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் சவுண்ட் வராதுங்க. அதை நம்ம ஓட்டி போட்டோடனே சீட் பெல்ட் சவுண்ட் வரும். சீட் பெல்ட் போட சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டியூட்டி நம்ம அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி இங்கே நின்றுச்சுனா நம்ம கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே பக்கத்தில் போய்ட்டு ஒரு காஃபியோட சாப்பிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்து அடிச்சு நம்ம போகிற ஃபேமிலிஸ். நம்ம நாங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டியூட்டி வரலைங்க. சரி ஓகே, டியூட்டி வரணும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னமும் டியூட்டி வரல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக தாங்க ஆகுது. காஃபி சாப்பிடலாம் போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஒரு கடை பார்த்தோம். சரி ஓகே, அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, பப்ஸ் சாப்பிடலான்னு போனோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பீஸான்னு சொன்னாங்க. சரி ஓகே, பீஸா வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு பீஸா வேணும்ட்டேங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 rupees சொன்னாங்க. சரி ஓகே கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 80 rupees காசு வந்து ஜிபே பண்ணிவிட்டு அப்படியே ஜம்மு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம செல்லக்குட்டிங்க நேரில் நிற்க வச்சிடலாங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் நேலாக இருக்குங்க. அங்கே ஃபுல்லாக வெயில், பயங்கரமான வெயிலுங்க. இங்கே கொஞ்சம் நேலாக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்மு ரிவைஸ் எடுத்து ஒரு நல்லா நேரில் நிற்க வச்சிடலாங்க. ஓகே 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 அவ்வளோதாங்க. ஜம்மு நேரில் நிற்க வச்சாச்சு. நிற்க வச்சுட்டு இந்த பீஸா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. டியூட்டி அடிக்கி 160 ரூபா 160 ரூபா அடிக்குதுங்க. உப்புமா எடுத்து ஆட்டுறாங்க. இப்போ அடுத்த வச்சுட்டாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க இந்த பீஸா எப்படி இருக்குது அப்படின்னு. என்ன வரமாட்டிருக்கு. சிக்கன் பீஸா தாங்க. அதில் வெஜ் இருந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸா தாங்க வாங்கினோம். நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் எப்படி தெரியலையே. டேஸ்ட் வைஸ் சாப்பிடுவாங்க.
டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருக்குது. சிவகங்கை ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு நெக்ஸ்ட் 2 டேஸ் எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக போகிற ஃபேமிலிஸ். நம்ம வந்து நிறைய ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. கஸ்டம் பிளேஸ் தாங்க போயிட்டுருக்கோம். எதில் டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹோல் தாங்க எடுத்தோம். ரேபிட் ஹோல் தான் எடுத்தோம். இதில் கரெக்டாக சுகுரா கிராஸ் ஆகும். யூட்டன் 21 இருக்குன்னு தெரியலையே போகும், ஆனால் சுகுரா கிராஸ் ஆகும். சரி வேணாங்க, எதுக்கு ரொம்ப சுகுரா ரிஸ்க் எடுக்கிறது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் எங்கள் யூட்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம் ஃபேமிலிஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் காமிச்சு நம்ம லொக்கேஷனில் இருந்து அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் கிட்ட தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் 3 மினிட்ஸில் போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறோங்க. யூட்டன் இங்கே இருக்குங்க. நம்ம அங்கே ரிஸ்க் எடுத்து போது யூட்டன் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்து யூட்டன் எடுத்துக்கலாங்க. நல்லா இல்லை, நம்ம அங்கே ரிஸ்க் எடுக்கல. ஓகே, அப்படியே யூட்டன் எடுத்துக்கலாம். ஆட்டோ வருது. ஆட்டோ ஓகே, ஆட்டோ வந்துகிட்டே இருக்குது வண்டி. லைட்டாக போட்டுருவோங்க. லைட்டை போட்டாச்சு. ஓகே, அப்படியே கொஞ்சம் இது மாதிரி இல்லைங்க. அவர் போயிட்டோங்க ஃப்ரெண்டரு. இவ்வளோ பாஸ்ட் வராரு. அவர் வந்த பாஸ்ட்டுக்கு நம்ம கிராஸ் பண்ணியிருந்தா அவ்வளோதான் போல இருக்குது. ஓகேங்க, அப்படியே நம்ம ஜம்மு கிராஸ் பண்ணியாச்சு. ஓ மை காட், ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு திருப்பி ரைட்டில் தான் கஸ்டமர் இருக்கிற மாதிரி காட்டுதுங்க. அடா என்னப்பா இது, நமக்கு வர சோதனை மேலே சோதனையாக வந்துட்டு இருக்குங்க. ஓ மை காட். சரி ஓகேங்க, நம்ம இங்கேருந்து அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு லெஃப்ட்டில் எங்கே வெயிட் பண்ணுவோங்க. வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாம். கால் பண்ணி பேசிட்டு நம்ம மெயின் ரோடு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிடலாங்க. நமக்கு செட் ஆகலைங்க. பிக்கப் ட்ராப் டியூட்டி நம்ம வண்டிக்கு செட்டே ஆகாதுங்க. பிக்கப் ட்ராப் டியூட்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு பிக்கப் ட்ராப் டியூட்டி வர அமௌண்ட்டே ஆட்டோ மாதிரி தான் வருது. நம்ம ஆட்டோ மாதிரி ஓட்டுறது தான் வேகனார் தான் கரெக்டாக இருக்கும். பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது வேகனார் கரெக்டாக இருக்கும். அதாவது ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதில் வேகனார் ஓட்டலாம். அந்த மாதிரி தாங்க மெயின்டைன் பண்ண முடியும். மிச்சப்படி வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. நம்ம வண்டிக்கெலாம் இந்த அவுட் ஸ்டேஷன் லாங் போயிட்டு வர்றது, பேக்கேஜ், அப்புறம் இந்த ப்ரீமியர் கிளாஸுங்க, இது தாங்க செட் ஆகும். இந்த கோ ஷான் டியூட்டியும் செட் ஆகாது, எதுவுமே செட் ஆகுது. ஏன்னா அமௌண்ட்டு கூட வந்துச்சுன்னா நம்ம பொறுமையாக பார்த்து பள்ளத்தெலாம் விட்டு திருப்பலாம். நிறைய பள்ளங்க, இந்த சைடு பார்த்தாலும் உள்ள இந்த சைடு இப்போ வந்த ரோட்டு ஃபுல்லாகவே ஹெவியாக பள்ளம் இருந்ததுங்க. ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே ஏர்போர்ட் பேக் சைடு வந்தோம், ஹெவியாக இருந்ததுங்க பள்ளம். அதனால் பற்றி ரொம்ப 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 மோசங்க. வெரி 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 பேட் ரோடு. அதனால் நம்ம செட் ஆகாது ஃபேமிலிஸ். பார்க்கலாங்க. நம்ம பர்சன்டேஜ் ஏற்றலாம்னு நினைக்கிறோம், ஆனால் ஏற்ற முடியலைங்க. நம்மளும் சரி ஓகே எப்படியா ஓட்டி பர்சன்டேஜ் ஏற்றிடலாம், பிளாட்டினம் வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முடியலைங்க. இங்கே என்ன பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி லாங் ஓட்டினா செட் ஆகாது போல இருக்குது. சிட்டிக்குள்ளேயே 200, 300, 400 இந்த மாதிரி பக்கத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி ட்ராப் பண்ண வேணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம் ஃபேமிலிஸ். இப்போ உங்கள் பக்கம் தான் ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணிட்டு ஊபர் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே டியூட்டி கிடச்சா எடுத்துகிட்டு ஓட்டலாங்க. நம்ம பக்கத்துலேயே டியூட்டி கிடச்சா எடுத்து ஓட்டலாம். அது கோவே கிடைக்கும், கோஷன் அடிக்குதுங்க. கோஷன் அடிக்காமல் வேறு ஏதாவது அடிச்சு நல்லாயிருக்கும். ப்ரீமியர் மட்டும் அடிச்சா ப்ரீமியர் மட்டும் எடுத்து ஓட்டலாம். கோஷன்றது அவுட்டரில் அடிச்சிடறாங்க. அந்த அவுட்டர் போய்ட்டு வரதுக்குள்ளே டென்ஷன் ஆகிடுதுங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்காரு, ஆனால் ரைட் சைடு அந்த ஸ்ட்ரீட்டில் கொடுத்துருக்காரு. நம்ம இங்கே நின்றுட்டு கால் பண்ணுவோங்க. இங்கே நின்று கால் பண்ணி பேசுவோங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட. 1 ஸ்டெப் பேக், பேக் வந்தாச்சு. ஓகே, கான்டாக்ட் மெசேஜில் போயிட்டு கால் கொடுத்தா கால் நம்பர் வந்துச்சுங்க. இப்போ கால் கொடுத்துடலாங்க. கால் கொடுத்தாச்சு. ஓலா ஆஃப் பண்ணுங்க, ஓலா ஆஃப் பண்ணிடலாங்க. ஹலோ சார், அந்த மெயின் ரோட்டில் மரத்துக்கு கீழே, அரச மரத்துக்கு கீழே இருக்கேன் சார். எந்த சைடு சார் வரணும்? சார் பார்த்துட்டேன். ஓகே, டிஷர்ட் போட்டுருங்க. ஆப்போசிட் நிற்கிற பாருங்க. ஆப்போசிட் நிற்கிறேன். இந்த சைடு தான் சார் போகணும். அந்த சைடு வந்தால் யூட்டன் போட முடியாது. இந்த சைடு தான் போகணும். ஆமாம், அப்படியே ஆப்போசிட் வந்துடுறீங்களா? பொறுமையாக வாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். வாங்க, பொறுமையாக வாங்க. கஸ்டமர் வந்துட்டு இருக்காருங்க. வயசான கஸ்டமர் தான், வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகலாங்க பொறுமையாகவே. ஆப்போசிட்டில் போய்ட்டு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி டைம் தாங்க அவருக்கு வேஸ்ட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக அந்த திருப்பி சுற்றிட்டு வரணும். அதனால் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாங்க. அவர் கிராஸ் பண்ணி வராது. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போப்போ கண்டிப்பாக பண்ணுறோம் ஃபேமிலிஸ். நம்ம வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவும் தாங்க ட்ராப் பண்ணணும். உங்கள் பக்கம் தாங்க ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுவும் தாங்க போயிட்டுருக்கோம். என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பார்க் ஹோட்டலுங்க. ஸ்ட்ரெயிட் பார்க் ஹோட்டல் தான் பிக்கப். எதில் டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஊபர் தாங்க எடுத்தோம். ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா கோஷான் எடுத்தோங்க. அமௌண்ட் எவ்வளோ காமிச்சது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராப்பு 390, 400 பக்கம் வந்துச்சுங்க. 390 காமிச்சது. பார்க் ஹோட்டல் உங்கள் பக்கம் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஏர்போர்ட் ட்ராப்புங்க.
அப்படியே சும்மா ஜம்முன்னு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதா. டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. நம்ம ரேபிட்டோட ட்ராப் பண்ண கஸ்டமர் அமௌண்ட் எவ்வளோ காமிச்சு பார்த்தீங்கன்னா 374 ரூபா காமிச்சது. கஸ்டமர் 400 ரூபா கொடுத்துட்டாருங்க. கஸ்டமர் 400 ரூபா கேஷாக கொடுத்துட்டாரு. அப்படியே சும்மா ஜம்முன்னு வாங்கி கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் பறந்து போயிட்டு இருக்கோம் ஃபேமிலிஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் போய் ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் எவ்வளோ நான் சொல்லுது, கூகுள் மேப்பிட்ட குட்டிச்சாத்தா பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மினிட்ஸ் சொல்லுதுங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமினி ஃப்ளைஓவரோட போயிட்டு யூட்டர்ன் போட்டோங்க. பார்க் ஹோட்டலுக்கு ஜெமினி ஃப்ளைஓவர் போய் யூட்டர்ன் போட்டுறோம். ஓகே, திருப்பி கஸ்டமர் அப்படி போயிட்டு அதை சுற்றின்னு வரணுங்க. ஸோ சேட். ஆமாங்க, ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு நம்ம அண்ணாசாலை தான் போகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சைடு ஒரு லெஃப்ட் ஒரு வழி இருக்குங்க. அந்த சைடு போய்ட்டு ஒரு சின்ன வழியில் ஏறி லெஃப்ட்டில் ஏறி வர மாதிரி இருக்குங்க. அந்த ஃப்ளைஓவர் கிட்ட பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஃபேமிலிஸ். பார்க் ஹோட்டல் வந்தாச்சுங்க. பார்க் ஹோட்டல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது இதுதாங்க பார்க் ஹோட்டல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குங்க. இந்த பார்க் ஹோட்டல் அப்படி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஃப்ளைஓவருங்க. நம்ம வந்து ஜெமினி ஃப்ளைஓவரில் யூட்டர்ன் போட்டு வர மாதிரி இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடு யூட்டர்ன் இருக்காது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணி யூட்டர்ன் போட்டு வரணுங்க. வாவ், ஒயிட் கலர் லெவலில் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க, படிக்கட் மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வெளியே வருது, அப்புறம் ஒன்று இல்லை, அப்புறம் திருப்பி உள்ள அது மாதிரி ஸ்டெப்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க ஓரளவுக்கு. ஜெமினி ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணி யூட்டர்ன் போடணுங்க. ஏன்னா இங்கே யூட்டர்ன் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமினி ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணி யூட்டர்ன் போடணும். ஓகே, ஜெமினி ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ எடுக்கணுங்க. இங்கே யூ எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த யூ எடுக்கலாம். நமக்கு இந்த யூ தான் கரெக்டாக, ஏன்னா நம்ம இந்த சைடு கிட்ட போனோம்ல, அதனால் இந்த யூ எடுத்துக்கலாங்க. இந்த யூ எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே உள்ள இது ஆக வேண்டியதாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. சில டைம் முன்ன வந்து ட்விஸ்ட் இருந்தது, இப்போ இல்லை நினைக்கிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிக்கப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கேட்டில் காட்டுங்க. ஒன் டைம் நம்ம ஃபஸ்ட் டைம்லாம் வந்து எக்ஸிட் கேட் காமிச்சது. எக்ஸிட் கேட்டில் போய் நின்ட்டோம். அப்புறமா செக்யூரிட்டி சொன்னார் இல்லைங்களா இது எக்ஸிட் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேட் போயிட்டோங்க. அப்படியே ஜம்மு யூட்டர்ன் போட வேண்டியதாங்க. யூட்டர்ன் போட்டாச்சு. அடடா, யூட்டர்ன் போட்ட உடனே சிக்னலா என்னடா இந்த வெற்றிக்கு வந்த சோதனை. ஓ மை காட், நமக்குனே சோதனை தேடி வரும் போல இருக்குங்க. வந்தாச்சு. சிக்னல் எவ்வளோ நேரம் போடுவீங்க தெரியலையே. அண்ணன் சிக்னல் இருக்கும்போது கிராஸ் பண்ணுறது தெரியுமா? ஓ மை காட். நம்மளா கிராஸ் பண்ணால் பின்னாடி ஃபைன் வந்துடுங்க. பின்னாடி நம்பர் பிளேட் பார்த்து ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. ஓகே, இப்போ கிராஸ் பண்ணலாங்க. சிக்னல் வந்துச்சு. ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 மீட்டர் தாங்க வரும். அது லெஃப்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கேட் ஒன்று வருங்க. அது எக்ஸிட் கேட்டை மூட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, எக்ஸிட் கேட்டு மூட்டிருக்காங்க. சரி ஓகே பார்ப்போங்க. ஒரு நாள் இதே ரெண்டாக மாற்றிட்டாங்கன்னா தெரியல. அந்த கேட் வந்து ஒர்க் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக உள்ளே போகலாங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு சேஃபாக. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டு அப்படியே மேலே ஏறிட்டு. ஓகே, இங்கே அந்தளவுக்கு செக்கிங்லாம் இல்லைங்க. எக்ஸிட் பையா, எக்ஸிட் சேமு. ஓகே, எக்ஸிட் கேட்டு மாற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சேம் கேட்டு எக்ஸிட்டாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு ரைட் எடுக்கணுங்க. இங்கே தாங்க ரைட் எடுக்கணும். ரைட் எடுக்க வேண்டியதாங்க ஜம்முன்னு. ஏர்போர்ட் லக்கேஜ் இருக்குது, ஏர்போர்ட் தான் ட்ராப்பு. ஓகே, கஸ்டமர் பார்த்தாச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. இப்போ ட்ராப் பண்ணி முடிச்சோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:13 ஆகுது. ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்க, கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. நம்ம இந்த டியூட்டி முடிச்சாச்சு. இந்த டியூட்டி முடிச்சுட்டு ஸ்டூடியோ எடுத்துட்டு ஸ்டூடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ட்ராப்புங்க. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் ராமாபுரம் ட்ராப்புங்க. கரெக்டுங்க, ராமாபுரம் ட்ராப் எடுத்துருக்கோம். கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 காமிச்சிருங்க. சரி ஓகே, உள்ளே வெயிட் பண்ணுறது போது நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துடுங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் டைமில் டியூட்டி வரது ரேர் தான். ஆச்சு ஓகே, எடுக்கலாம், எடுத்துடுங்க. நம்ம வந்து லொக்கேஷன் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வர மாதிரி தெரியல. சரி ஓகேங்க, நம்ம வந்து டியூட்டியாக கேன்சல் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் டியூட்டி கிடையாது போகலாம். ஏன்னா டைமிங் ஓடிச்சு, ரெட் கலர் இது வார்னிங் இதுவும் வந்துருச்சு. அதனால் இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து கேன்சலேஷன் இதுவும் ஆகாதுங்க. அதனால் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பயணி வரவில்லை அப்படின்ற இதுவை கொடுத்து நம்ம கேன்சல் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, கேன்சல் பண்ணியாச்சுங்க. அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டியூட்டி வந்துச்சா அப்படியே சம்மன் அடிக்க வேண்டியதாங்க. ஸோ சேட். எவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறது, கஸ்டமர் வர மாதிரி தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோ தான் வருதா பார்க்கலாங்க. கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா 20 rupees நம்ம கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? கேன்சலேஷன் சார்ஜ் வந்து 20 rupees கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வேறு டியூட்டி வருதான்ட்டு. இங்கே டேட்டா கிடைக்குதா இல்லையான்னு அதான் டவுட்டாக இருக்குங்க. பிரீமியர் வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. 36 - 40. கோ வந்து பார்த்தீங்கன்னா 60.
-65. அதாவது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குங்க டோக்கனில். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நம்ம என்ன ஆன்ல வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்ல வச்சுருக்கோங்க. ஏன்னா சரி ஏர்போர்ட்லேருந்து வெளியே போயிட்டு நெக்ஸ்ட் அட்மிட் எடுக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம வெளியே எவ்வளோ லாங் கூட போயிடலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங்னா நம்ம சென்னை அவுட்டர் வரைக்கும் கூட போகலாம். சென்னை அவுட்டர் வரைக்கும் போனால் கூட எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கூட ஏர்போர்ட் அடிக்குங்க. அடிச்சுட்டு அப்படியே எடுத்து திருப்பி ஏர்போர்ட் கூட வந்துடலாங்க. பார்க்கலாம் ஃபேமிலிஸ், ஏர் டியூட்டி கிடைக்குதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக டியூட்டி கிடைக்கும். நெட்டு பஸ்ட் கிடைக்குதா நம்ம யூடியூப்ல வச்சு பண்ணி பார்க்கலாங்க. ஓகே 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 ஓகேங்க. டேட்டா நம்ம அழகாக கிடைக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க டியூட்டி வேறு நமக்கு வருதான்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா நெட்டு நம்ம நல்லா தான் கிடைக்குது. அதான் வந்து நான் ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காமிச்சிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சர்ஜில் தான் இருக்கிற மாதிரி காட்டுது லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக சர்ஜில் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக சர்ஜி இருக்கிற மாதிரி தான் காட்டுது. பார்க்கலாங்க. சர்ஜில் அடிச்சுன்னா நல்லாயிருக்கும். சர்ஜில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுதுங்களே. இந்த மாதிரி காட்டுறது ஃபுல்லாக சர்ஜிங்க. இன்றைக்கி மட்டும் தான் காட்டுது. இன்றைக்கி வந்து அதிகமாக மேரேஜில் நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சர்ஜில் இருக்குங்க. சர்ஜிலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்குங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சர்ஜி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் இருக்குது பாருங்கள். ரெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி சர்ஜி. இதுவே டார்க் பிங்க் மாதிரி மாறிச்சா ரொம்ப ஹெவி சர்ஜி. இங்கே இருக்குது பாருங்கள் டார்க் பிங்க் மாதிரி தெரியுதுங்களா. இங்கே டார்க் பிங்க் மாதிரி இருக்குங்களே. இந்த டார்க் பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி சர்ஜி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. 2x அது மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அங்கே இருந்தால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிலே வரங்க டியூட்டி. சர்ஜி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியில் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜி இல்லைங்க. இங்கே நார்மலாக புக்கிங் மூவ் ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் போடுற இடத்துல எல்லாத்தையும் சர்ஜி இருக்குன்னு அர்த்தங்க. நம்ம ஏர்போர்ட் சர்ஜியில் இருக்கும்போது காட்டுச்சு. இப்போ பார்த்தா சர்ஜியில் இல்லாத மாதிரி காட்டுதுங்க. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போங்க. டியூட்டி அடி தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டியூட்டி அடிச்சுன்னா அடிச்சு ஜம்மி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பாப்பா கண்டிப்பாக பண்ணுறேன் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி கேன்சல் பண்ண இமீடியட்டாக உடனே பார்த்தீங்கன்னா டியூட்டி அடிச்சிச்சிங்க. RS அப்படின்ட்டு நேம் போட்டிருக்காங்க. கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. டியூட்டி கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணி உடனே ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தோம். வெயிட் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி வந்துச்சுங்க. கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணிட்டு மெசேஜ் போட்டலாம். வந்து விட்டு அப்படி போட்டலாம். பில்லர் ஹலோ சார் கேப் டிரைவர் பேசுகிறேன் சார். sir, I am waiting second floor, sir. C16 pillar number. C for cat. You waiting pillar number, sir? Sir? E10. Okay, sir. 1 second wait, sir. I am reached E10. 1 second waiting. 1 minute. My vehicle number 8501. White color Etios. Sir? E for elephant, correct sir? Hello? 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 Yes, I am here. E10. Please come front side. Sir. Hi sir. This side. Opposite side. Opposite. You are the this one. Hi sir. Hi. Come. நம்ம கஸ்டமர் பார்த்தாச்சுங்க. சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. சரி போலீஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. அடுத்து ஜம்மு போக கண்டிப்பாக போகிறோம் ஃபேமிலிஸ். திரும்பி எல்லாம் கண்டுபிடி எடுத்துருக்கோம். கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு ஓட்டி போட்டு கிளம்ப வேண்டியதாங்க. Open fast, sir. Fast. Thank you. OTP, sir? OTP 2146. Okay, thank you, sir. காலை கட் பண்ணியாச்சுங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஓகே சார். 1 செகண்ட் சார். ஆன் ஏசி. ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் காமிச்சிதுங்க. 10 கிலோமீட்டர் ட்ராப் மாதிரி காமிச்சிது. 390 அமௌண்ட் காமிச்சிதுங்க. ஆமாங்க 14 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. 14 கிலோமீட்டர் ட்ராப்பு. டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 மினிட்ஸ் காட்டுதுங்க. 28 மினிட்ஸ் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இங்கேருந்து எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா போரூர். ஆமாங்க போரூர் தாங்க ட்ராப்பு. இப்போ டிராஃபிக் இருக்காது. 4 மணிக்கு போய் ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆரம்பிச்சிருங்க போரூர் ரோட்டில். போரூர் பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. போரூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது. இந்த ஆஃப்டர்நூனில் டிராஃபிக் இருக்காது. மிச்சபடி எல்லா டைம் அப்பயே டிராஃபிக் லைட்டாக இருக்குங்க. டிராஃபிக்னா ஃபுல்லாக டிராஃபிக் இல்லாமல் இருக்காது. டிராஃபிக் இருக்கும். நைட்டு ஈவினிங் இந்த டைமில் ஹெவி டிராஃபிக் இருக்குங்க. பார்ப்போங்க கஸ்டமர் ஜம்மு அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சேனல் அடிக்குதுன்னு. சரி ஓகே ஃபேமிலிஸ். அப்படி நம்ம கஸ்டமர் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு கட்டிட்டு போகிறோம் ஃபேமிலிஸ். இந்த கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி ஸ்டார் பாக்ஸ் தாங்க.
ஸ்டார் பாக்ஸ் லோகோ தெரியுதுங்களா? ஸ்டார் பாக்ஸ் தான் ட்ராப் பண்ணோம், கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருக்காங்க. கஸ்டமர் ஸ்டார் பாக்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்காரு. ஊபர் கஸ்டமர் தாங்க. ஊபர் தான் டியூட்டி எடுத்திருக்கோம். வண்டி வந்தபடியே இருக்குது. இதில் ஒரு புதுசாக ஒரு இது போடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா என்ன அது பேர் இருங்க பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்டி ஏதோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் கம்மியாக போடுறாங்க. ஒரு பேர் வருது. அதை பற்றி நம்ம கோலாக எடுத்திருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம அங்கேருந்து எடுத்து டியூட்டி 397 ரூபா. இது நம்ம ஏர்போர்ட் எடுத்து டியூட்டி. இப்போ எடுத்து டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது சம்திங் ஏதோ பேரில் ஆரம்பிக்குதுங்க. நம்ம கரெக்டாக அந்த பேரை பார்க்கலாம். ரொம்ப அமௌண்ட் கம்மியாக போடுறாங்க. கோவும் இல்லை எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியோ ஏதோ ஒரு பேர் போட்டு புக்கிங் வருதுங்க. ப்ரியாரிட்டி தான் நினைக்கிறேன். ப்ரியாரிட்டினா ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறான்னு சொல்கிறது தான் எனக்கு அது தெரியலைங்க. எனக்கு சரியாக புரியல அது ஏன் அந்த மாதிரி வருதுன்ட்டு. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தாங்க வருது. சரி ஓகே இதை கிளிக் பண்ணிட்டோம். ஓகே எடுத்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க கஸ்டமர் பிளேஸ் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. இந்த 1 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஐயோ இங்கே தாங்க யூட்டன் இருக்குது. அப்படி சமன் யூட்டன் எடுத்துட்டு வேண்டியதாங்க. யூட்டன் எடுத்து கொஞ்சம் தொலைவு போயிட்டு திருப்பி லெஃப்ட் எடுத்து கஸ்டமர் லொக்கேஷனுங்க. கஸ்டமரே கால் பண்ணிட்டாரு. கஸ்டமர் வந்து கால் பண்ணி மட்டும் பண்ணி பேசிட்டுங்க. கஸ்டமர் சரி வாங்க வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுப்பு ஜாமன் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. எங்கே ட்ராப்னு கூட தெரியலைங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 900 மீட்டர்ஸ் காட்டுதுங்க. அப்படியே நம்ம ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சைனா கஸ்டமருங்க. நான் கூட சரி ஓகே நார்த் இந்தியன் கஸ்டமர் நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்தாரு. க்ளோஸ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இந்தியா கூட வர ஒரு ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இல்லைங்க, கொத்தி போட்ட மாதிரி இருக்குங்க. அதை பார்த்தவரை எனக்கு ஒரே சிரிப்பு தான். சரி ஓகே அப்புறம் நமக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கலாம் ஆப்பை, அதனால் தெரியும். அப்புறம் என்ன சொன்னேன், சார் இந்த 5 ஸ்டார் கொடுத்துருங்க. கொடுத்துருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டு பாருங்க, சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்து சொன்னேன். கொடுத்து பேமெண்ட் பண்ண சொன்னேன். பேமெண்ட் நீங்கள் பணத்தை வசா ஆன்லைன் பேமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேங்க்குள்ளே ஜிபேக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜிபே பண்ணுற மாதிரி காட்டும் சார் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் வச்சு கொஞ்சம் சொன்னோன்னே ஓகே அப்படின்ட்டு அவர் உள்ள ஜிபேக்குள்ளே போனார். ஜிபேக்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர்லேயே வாங்கிட்டாங்க. எவ்வளோ வாங்கின கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 618 சம்திங் 20 இந்த என்னமோ வாங்கினாங்க. நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாங்க அதை செக் பண்ணாமட்டமே. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஊபர்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது 397 ரூபா கொடுத்துருக்காங்க, 400 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சிசி மாதிரி பிடிச்சிருக்காங்க கஸ்டமர்கிட்ட இருந்து. இந்த லெஃப்ட்டு தாங்க காட்டுது கஸ்டமர் லொக்கேஷன். லெஃப்ட்டு இந்த பங்க்கு ஒட்டி நினைக்கிறேங்க. செல் பெட்ரோல் பங்க் ஒட்டி ஒரு லெஃப்ட்டு போவோம். அந்த லெஃப்டா அப்படி தாங்க போட்டிருக்கு. இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க இந்த லெஃப்ட்டு தாங்க. இந்த லெஃப்ட் தான் காட்டுது. அண்ணன் இருங்க. ஓகே அண்ணன் கரெக்டாக வாங்கி விட்டார். உள்ளே தாங்க காட்டுது பிக்கப் லொக்கேஷன். இன்னொரு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் காட்டுது. கூகுள் மீட்டர் குட்டி சார் அப்படியே போய் ஜம்மன் பிக்கப் பண்ண வேண்டியதான் கஸ்டமரை. நம்மளுடைய டேவோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் பிக்கப் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது கஸ்டமரா 5வது கஸ்டமரா? ஐயோ நானே கிளம்பிட்டேங்க. உள்ள செக் பண்ணி பார்த்துலாங்க எத்தனை கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோம். ஊபர் கொஞ்சம் சொல்லுங்கள். 4வது கஸ்டமர் முடிச்சிருக்கோம். இப்போ 5வது கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோம். 5வது கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு ஒரு 2 டியூட்டி எடுத்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது அச்சீவ் பண்ணிடலாங்க. என்ன அச்சீவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 வருங்க. அந்த இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த கஸ்டமர் லொக்கேஷன் ABS அப்படின்ட்டு பண்ணிடுறாங்க. சரி ஓகே அடுத்து நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படி போக வேண்டிய பண்ணுறோம் ப்ளீஸ். நம்ம வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதாங்க ட்ராப் பண்ணோம். எங்கே இது போரூர். ஆமாங்க போரூர் கிட்ட தாங்க ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஆன் த வே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது எடுத்துட்டுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எதிர்க்கு வண்டி வருது. சரி ஓகேங்க அந்த வண்டி கிராஸ் பண்ணி வந்துட்டு போகலாங்க. ஏன்னா சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. சப்போஸ் வண்டி சரக்கு டிக்கில் அடி வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பற்றி வண்டி போயிட்டுங்க. ஓகே அவ்வளோதாங்க. ஜம்மன் வேன் போயிடுச்சு. வேன் பண்ணி போகலாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொலை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி எவ்வளோ தொலை காட்டுது? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் காட்டுதுங்க. 2 கிலோமீட்டர் பக்கம் காட்டுதுங்க. 1.7 கிலோமீட்டர் காட்டுது. 2 கிலோமீட்டர் பக்கம் காட்டுதுங்க. அப்படி போயிட்டு நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே வண்டி போக வழி இல்லை. நம்ம ரிவர்ஸ் தாங்க போகணும். சென்னையில் வண்டி ஓட்டுறது இதுதாங்க பிரச்சனையே. என்ன பண்ணுறது? ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னா உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பார்த்து வழி இல்லைங்க. மனசும் கேட்கல அங்கேருந்து நடந்து போவேன் சொல்கிறதுக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இருக்கோங்க உள்ளே. உள்ள ரிஸ்க் எடுத்து வந்தோங்க. அந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்தோம். அங்கே இன்னும் மோசம். அப்புறம் சுற்றி போங்கன்னா இந்த சைடு வந்தோம். இந்த சைடு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வரைக்கும் வழி வந்துச்சு. அதுக்கு மேலே வழி இல்லைங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ரிவர்ஸ் தாங்க போனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர் பக்கம் ரிவர்ஸ் தாங்க போனோம். என்ன பண்ணுறீங்க?
இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லாம் நம்ம மாட்டிப்போம். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து போகணும். உள்ள சிட்டிக்குள்ளே ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வேற நேரம் பெட்டராக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு, இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறதுக்கு, இருக்கிற பள்ளம் மேடை சமாளிக்கிறதுக்கு நம்ம நிசானோ ஷிஃப்ட்டோ பார்த்தீங்கன்னா கஷ்டம்தாங்க. அதாவது வண்டி எடுக்கிறது நல்ல வண்டி நம்ம எடுத்துடலாம். ஆனால் வந்து சிட்டிக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வண்டி எந்த வண்டியுமே செட் ஆகாதுங்க. மெயின்டெனன்ஸு ஃபுல்லாக சின்ன சந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம செல்லக்குட்டி வந்து ஃபுல்லாக ரேஸில் தான் போகணும். லாஸ்ட் வரைக்கும் ரேஸில் போயிட்டு வரும்போது பெரிய தெரு பார்த்தா அந்த தெருவில் போய் நின்றுட்டு யோசிக்கணுங்க அந்த சைடு போகிறதுன்னு. ஏன்னா இன்னும் டியூட்டியும் வரல, ஃபுல்லாக சின்ன தெருவாக இருக்குது. அதனால் வந்துட்டோங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஓரளவுக்கு ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அதை பற்றி நாங்களாம் ரொம்ப சின்ன ரோடுங்க. வந்த ரோடு ஃபுல்லாக 2 ரோடு சின்ன ரோடாக வந்தோம். கடைசியில் பார்த்தா வீடு இருக்கிறதும் சின்ன ரோட்டில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி பட்சத்தில் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் வழி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரேஸ் போக முடியும்னு நினைக்கிறேன். ரிஸ்க் எடுக்கலாமா? வேணாங்க, ரிஸ்க் எடுக்கிற வேலையே வேணாம். இன்னும் கொஞ்சம் ரேஸ் போயிட்டு மெயின் அந்த இன்னொரு ரோடு ஒன்று வருது, அந்த ரோட்லேயே கட்டாயம் அப்படியே போயிடலாங்க. அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு, ஆமாம் இது ரொம்ப சின்னதாக இருக்குது நினச்ச மாதிரி. பார்த்து பார்த்து பார்த்து. ஓகே, அதே பாப்பா பார்த்து பாப்பா. ஓகே, பாப்பா விட்டு சாலை வரைக்கும் காரே உள்ளே வராத ரோடு தாங்க நமக்கு வருது. ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா புக்கிங் தான் வரும். இன்னொரு விஷயம் நம்ம சென்னைக்குள்ளே சொல்லவே தேவையில்ல, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கிங் தான் அதிகமாக வரும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி புக்கிங் தான் வரும். மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வந்தாச்சுங்க. அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வந்தாச்சுன்னா அப்பயும் இன்னும் பெரிய ஸ்ட்ரீட் வரல. இது வந்து பெரிய ஸ்ட்ரீட்டுக்கு போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினச்சி நம்பி வந்துட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரீட்டில் சேர்த்து விட்டுரும் நம்மளை அப்படின்னு நம்பிட்டு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு அதேமாதிரி இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரீட் இருக்கிற மாதிரி வரும்போது பார்த்தேன். அப்படிதான் நினைக்கிறேன். கடவுளே கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரீட்டை கண்ணில் காட்டுப்பா. அப்பா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டு, இது போதுமே. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டு கடவுள் கண்ணு காமிச்சாரு. இதுதான் நினச்சேன், பெரிய ஸ்ட்ரீட்டு கண்ணு இருக்கும் காட்டணுன்ட்டு காமிச்சாரு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஸ்ட்ரீட்டை தேடி கண்டுபிடிக்கிறங்க. கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் மெயின் ரோட்டில் போனோம் ஃபேமிலிஸ். ஏன்னா இங்கே நிறுத்தலாம், இங்கே ஒரு கார் நிறுத்துற மாதிரி இருக்குது. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு ஸ்டூடியோ எடுத்துகிட்டு அப்படியே போப்போ கண்டிப்பாக ஃபேமிலிஸ். 2 ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. 2 ஸ்டூடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் தாங்க பிக்கப் பண்ணி அங்கே அண்ணா ட்ராப்புங்க. 14 கிலோமீட்டர் வருது. 300 சில்லற ரேபிட்டோட காமிச்சிருங்க. சரி எடுத்தாச்சு. ஃபுல் டிராஃபிக்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பக்கம் இந்த டிராஃபிக் தாங்க நின்றுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் எப்படி டிராஃபிக் இருக்குன்னு தெரியல. இந்த ரோ எப்பயுமே டிராஃபிக் ஆகுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சித்தூர் போகிற ரூட், சாரி ஆந்திரா போகிற ரூட்டுங்க. ஆந்திரா போகிற ரூட், ரெட் ஹில்ஸு, புயல் இந்த சைடு போகிற ரூட்னால ஃபுல்லாக டிராஃபிக்ங்க. சிட்டிலேருந்து மெயின் அவுட் இதுவும் ஒரு அவுட் என்ட்ரி தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்ங்க. பொன்னேரி, தடா இந்த ரூட்டு ஃபுல்லாக போகிற ரூட்டு ஃபுல் டிராஃபிக்ங்க. ஒரு வழியாக இருப்பாங்க. டிராஃபிக்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஹெவி டிராஃபிக்ங்க. கொஞ்சம் டிராஃபிக் இல்லை, ஹெவியாக டிராஃபிக் இருந்தது. சரி ஓகே நம்ம சாப்பிட்டு தான் எடுத்த பிறகு பார்த்தா அப்பயும் டிராஃபிக் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பக்கம் நின்றுட்டோங்க. ஃபஸ்ட்டே வந்து இன்னொரு ½ ஹவர் இருக்கும் போல இருக்குது. ஃபுல்லாக டிராஃபிக் அப்படியே நின்றுதுங்க. ஒரு வழியாக கிளியர் ஆகிடுச்சு. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாக. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வர சொல்லிட்டாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பிக்கப்பு. அதுக்கு நம்ம யூட்டர்ன்லாம் போடணும். யூட்டர்ன் போட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து மாட்டிப்போம். அதனால் கஸ்டமரே சரி ஓகே நான் ஆப்போசிட்டில் வந்துடுறப்பா நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே சார் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்டில் போய் பிக்கப் பண்ண போகிறோம். கரெக்டாக ஜங்ஷன், அதான் அந்த ஜங்ஷன் ஆப்போசிட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கஸ்டமரு. அப்படியே போய் ஜம்முன்னு பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஊபர் ஆன்லாம் வச்சிருக்கோம். ஊபரில் என்ன தெரியல, டியூட்டி வரல. சரி ஓகே வராத டியூட்டிக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டியூட்டியாக அப்படின்னு எடுத்துருங்க. அதில் இன்னும் ஒரு டியூட்டி கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 வருங்க இன்சென்டிவ். அதாவது 190 ஒரு இன்சென்டிவ் வரும். சரி ஓகே இப்போ ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு கஸ்டமர் ரேபிட்டோ கஸ்டமர் பிக்கப் பண்ணி அண்ணா நகர் ட்ராப் பண்ணிட்டு அண்ணா நகர் டியூட்டி கிடைக்குங்க. அண்ணா நகர் ஆன் பண்ணி வைப்போம். அண்ணா ஆன் பண்ணி அங்கேருந்து பக்கத்தில் டியூட்டி எடுப்போங்க. எடுத்து ட்ராப் பண்ணால் நமக்கு அது அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஜங்ஷன் சொன்னார், ஆனால் இந்த ஜங்ஷன் தான் நினைக்கிறேன். கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. ஜங்ஷன் வந்து நிற்கிறேன்னு சொன்னார். சார் ஆப்போசிட்டில் சார் இருக்குது. அது ஹெச்பி பெட்ரோல் பங்காக தான் சார் இருக்கு. தெரிதா பாருங்க, வண்டி தெரிஞ்சா பாருங்க. ஹைபிரிட் போட்டோம். நேராக ஃப்ரண்ட்டில் வரட்டுங்களா? அந்த சிக்னல் நினைக்கிறீங்களா? ஓகே சார், அந்த சிக்னல் நினைக்கிறீங்களா? சிக்னல் ஆண்ட கருப்பட்டி காஃபி ஆண்ட கரெக்டாக இப்போ கருப்பட்டி காஃபி ஆண்ட இருக்கா? கருப்பட்டி காஃபி தாண்டி வரணுங்களா? இந்துஸ்தான் ஆட்டோமொபைல். ஓகே ஓகே சார், பார்த்துட்டேன் சார். ஓகே தேங்க்யூ சார்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தாச்சுங்க. நல்ல ஒரு கஸ்டமர் தாங்க. ஆப்போசிட்ல இருக்குன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்காக ஆப்போசிட்ல சரி கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. ஏன்னா சரி போன டிராஃபிக் ஆகும். ஆன்லைன் சரி வந்துட்டாரு. அப்படியே நம்ம பிக்கப் பண்ணி கஸ்டமர் இப்போ கண்டி போடுறாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் அண்ணா நகரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூட்டி வர மாதிரி தெரியல. சரி ஓகே அங்கே வெயிட் பண்ணுறதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் போயிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண தேவை அப்படின்னு வந்து நம்ம எம்டி அடிக்கலாம் அப்படின்னு எம்டி அடிச்சோம். அடிச்சோடனே கரெக்டாக கோயம்பேடு தாண்டோன்னு அடிச்சுதுங்க. கோயம்பேடு தாண்டி ஒன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோயம்பேடு பக்கத்தில் கோயம்பேடுக்கு அரும்பக்கம் சென்டரில் பிக்கப் பண்ணி எக்மோர் ட்ராப்புங்க. அந்த லொக்கேஷன் டியூட்டி தான் நமக்கு அடிச்சது. சரி ஓகே எடுக்கலாம்னு எடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோஷனால் தான் அடிச்சது. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 390 சம்திங் காமிச்சதுங்க. 10 கிலோமீட்டர் பக்கம் வருது. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு ஜம்மு எடுத்தாச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இன்சல்ட்டி கம்ப்ளீட் பண்ணணும். இன்சல்ட்டி கம்ப்ளீட் பண்ணுறது 7 டியூட்டி ஓட்டணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊபர் 6 டியூட்டி ஓட்டிருக்கோம். இன்னொரு டியூட்டி கம்ப்ளீட் பண்ண மாதிரி 7 டியூட்டி கம்ப்ளீட் ஆகும். அதனால சரி ஓகே சும்மா கண்டு போய் நம்ம டியூட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு எப்படி அடிச்சோன்னே கரெக்டாக நம்ம டியூட்டி கிடச்சிதுங்க. எடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா யூட்டன் போகிறதா கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஆப்போசிட்டில் கஸ்டமர் லொக்கேஷன் தாண்டி வந்தாச்சு. நம்ம யூட்டன் போடணுங்க. யூட்டன் இங்கே கிடையாது. கரெக்டாக அரும்பக்கம் மெட்ரோ தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு யூட்டன் வருங்க. அந்த யூட்டன் தாங்க நம்ம சூஸ் பண்ணி இது பண்ணணும். யூட்டன் போடணும். மிச்சப்படி வேறு எது யூட்டன் வராதுங்க. அங்கேருந்து நம்ம கோயம்பேடு தாண்டிட்டோம்னா அப்புறம் யூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. கரெக்டாக இப்போ அரும்பக்கத்தை யூட்டன் போடணும். கஸ்டமர் கால் பண்ணால் கஸ்டமர் கால் எடுக்க மாட்டாருங்க. கஸ்டமர் நார்மல் கால் ட்ரை பண்ணணும். டேட்டா கால் ட்ரை பண்ணல. சரி டேட்டா கால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. டேட்டா கால் ஓகே ஆகுதா? டேட்டா கால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஆகுது. ஆனால் கனெக்ட் ஆகுமா தெரியலைங்க. டேட்டா கார்டு ட்ரை பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க கஸ்டமருக்கு கனெக்ட் ஆகுதான்ட்டு. சார் ஊபர் கேப் டிரைவர் பேசுகிறேன் சார். அது ஆன் வே வந்துட்டு இருக்கேன் சார். இது அரும்பக்கம் மெட்ரோ அந்த யூட்டன் போட்டு வந்துட்டு இருக்கேன் சார். ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுவேன் சார். விஜயா பார்க் ஹோட்டலாக நின்றுருக்கீங்களா? ஓகே ஓகே சார். ஓகே சார் 2 மினிட்ஸ் சார். சரி ஓகே சார். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் சார். 8501 ஒயிட் கலர் எட்டியாஸ் வண்டி சார். 8501 ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசியாச்சுங்க. விஜய் பார்க் ஹோட்டலுங்க. ஓ மை காட். விஜயா பார்க்கா விஜய் பார்க்கா? விஜய் பார்க்கா? விஜய் பார்க். விஜய் பார்க் ஹோட்டல் தான் நம்ம நிறைய முறை பிக்கப் எடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டில் நம்ம ஓலோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்க் ஹோட்டல் தாங்க வரும். எந்த டியூட்டி ஓட்ட மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஊபரில் கூட நமக்கு அவுட் ஸ்டேஷன்லாம் வரலைங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓலோ ஊபர் ஓட்டும் போது ஓலோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அடிக்குங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா சிறி சிட்டி போய்டுவோங்க. சிறி சிட்டி போயிட்டு வருவோம். செங்கல்பட்டு போயிட்டு வருவோம். காஞ்சிபுரம் போயிட்டு வருவோம். டெய்லியும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மணி எடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம கரெக்ட் டியூட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. மார்னிங் ஆனால் போதுங்க. மார்னிங் ஆன் பண்ணுறேன். விஜய் பார்க் ஹோட்டல் அடிக்கும். அது பக்கத்தில் இன்னொரு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் அடிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வடபழனியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுங்க என்ன பார்க்குறது க்ரீன் பார்க் ஹோட்டலுங்க. கரெக்டுங்க. க்ரீன் பார்க் ஹோட்டல். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் அடிச்சுட்டே இருங்க. நம்ம வெறும் பேக்கேஜ் மட்டும் எடுத்து ஓட்டுவோங்க. வேறு எதுவுமே ஓட்ட மாட்டோங்க. காலையில் எடுத்தோமா ஸ்ரீ சிட்டி போனோமா கஸ்டமர் ட்ராப் பண்ணோமா திருப்பி ஈவினிங் கூட விடுவோங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊபர் ஓட்ட ஆரம்பிச்சோன்னே சரி ஓகே ஊபரில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் வந்துச்சு. சரி ஓகே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி கேட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஓட ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலோ ஓடுறதை அவாய்ட் பண்ணிட்டேங்க. அப்புறம் ஓலோ ஓடுறதை அவாய்ட் பண்ணோம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓலோ டியூட்டி அடிக்க ஆரம்பிச்சு. சரி ஓகே ஓலோ டியூட்டி ஓட்டலாம். ஓலோ டியூட்டி கொஞ்சம் கலந்து ஓட்டணுங்க. ஓலோவில் பேக்கேஜ் எடுத்து இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊபரில் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வருது. அட்வான்ஸ் டியூட்டி வருது அப்படின்னா அட்வான்ஸ் டியூட்டி எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஓலோவில் பேக்கேஜ் ஓட்டுறதில்ல. இப்போ வந்துச்சுன்னா ஓட்டலாங்க. எதில் ஓட்டலாம் பார்த்தீங்கன்னா பிரீமியர் வந்தால் ஓட்டலாங்க. பிரீமியர் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா பிரீமியர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 250 300 இது மாதிரி சில டைம் தராங்க. 250 இது மாதிரிலாம் தராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பிரீமியர்லாம் வந்தால் எடுத்து ஓட்டலாம் ஃபேமிலிஸ். பார்க்கலாங்க பிரீமியர் பேக்கேஜ் வருதான்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஓலாவும் சரி ஊபரும் சரிங்க. நம்ம எந்த மாதிரி டியூட்டி எடுத்து ஓட்டுறோமோ அந்த டியூட்டி தான் தருவாங்க. நம்ம இப்போ பிக்கப் ட்ராப் டியூட்டியோ ஓட்டுறதா பிக்கப் டியூட்டி தான் தருவாங்க. இது தர மாட்டாங்க. பேக்கேஜ் தர மாட்டாங்க. அட்வான்ஸ் டியூட்டி தர மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தாங்க. ஓலாவும் சரி ஊபரும் சரிங்க. ரெண்டுமே இந்த மாதிரி தான். நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பர்சன்டேஜ் ஏற்றுறதுக்கு ஓடிட்டு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேக்கேஜ் எடுக்க ஆரம்பிச்சோங்க. திருப்பி ஊபரில் ஓலாவில். இங்கே தாங்க விஜய் பார்க் ஹோட்டல். இது ராதா பார்க் ஹோட்டலில் சொன்னார். இல்லைங்க ராதா இல்லை விஜய் பார்க் ஹோட்டல். கஸ்டமர் வெளியே தாங்க வெயிட் பண்ணுறாரு. ஓகேங்க இவர் தாங்க கஸ்டமரு. அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பாப்பா கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுருக்காப்பாங்க. ஓகேங்க கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜம்முன்னு பாப்பா கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ளீஸ். ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா எக்மோர் தாங்க. எக்மோரை ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. அப்படியே சும்மா ஜம்முன்னு வெளியே போய் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படி ஊபரில் பார்த்தீங்கன்னா ஊபரில் நம்ம கொடுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 297 கொடுத்துருக்காங்க. 297 கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ட்ராப் பண்ணியாச்சு. 300 பக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம 370 பக்கம் நினச்சோம். ஆனால் 299 தான் அதாவது 300 பக்கம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் முடிச்சாச்சுங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க 7 டார்கெட் வச்சுருந்தோம். 7 ட்ரிப் டார்கெட்டு முடிச்சு இன்சென்டிவ் வாங்கியாச்சு. 190 இன்சென்டிவ் வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு 2 டியூட்டி முடிச்சா ஒரு 160 இன்சென்டிவ் வருங்க. பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது.
பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டியூட்டியில் கிடைக்குதான்ட்டு. சரி ஓகே ஃபேமிலிஸ், பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டியூட்டி வச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் போகிறேன் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 மீட்டர்ஸ் காட்டுதுங்க. 1 மினிட் காட்டுது. நம்ம வெயிட் பண்ண லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் பக்கம் காமிச்சிதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் காட்டுது. அப்படியே கொஞ்சம் போய் கஷ்டம் பிக்கப் பண்ண வேண்டியதான். அங்கே பிக்கப் பண்ணி திருமலை வாயில், ஆமாங்க திருமலை வாயில் தான் சொன்னாங்க. அதுதான் காமிச்சது ஊபரில் சரியாக பார்க்கலைங்க. திருமலை வாயில் அதை காமிச்சிதுங்க லொக்கேஷனு. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டுங்க. 13 கிலோமீட்டர் பக்கம் வந்தது. 300 அமௌண்ட் காமிச்சதுங்க. சரி ஓகே எடுக்கலாம் டியூட்டி அப்படின்ட்டு எடுத்துட்டோம். பார்க்கலாங்க. கஸ்டம் பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் 1 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலாங்க. நம்ம அது மாதிரி கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சப்போஸ் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்பில் புக் பண்ணுறாங்கன்னா பிரச்சனைங்க. அதான் கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. பிரீமியர் டியூட்டி தாங்க எடுத்தோம். கால் கொடுத்தாச்சு. ஓகே கால் கனெக்ட் கொடுத்தாச்சுங்க. கால் கனெக்ட் கொடுத்துட்டு ஆல் ஸ்பீக்கரில் போட்டுடலாங்க. இங்கே ரைட் காட்டுது. ரைட் கட் பண்ண உடனே கஸ்டமர் இருப்பாரா? ராங் லொக்கேஷனோ தப்பாக இருக்கோ என்னன்னு தெரியலையே. சரி ஓகே பார்ப்போம். ஹலோ சார். சார் ஊபர் கேப் டிரைவர் பேசுகிறேன் சார். ஆமாங்க இந்த ரிவேரா ஹோட்டல் இருக்குங்களா, மாடியில் இறங்கி வந்துருக்கோங்க. வந்துருங்க. என்ன ஹோட்டல் சார்? ரிவேரா. நீங்க நேருக்கு வந்து லெஃப்ட் எடுத்தோனே இருக்குங்க. லெஃப்ட் எடுத்தோன்னே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் தாண்டோடனேவா? ஆமா ஹாஸ்பிட்டல். ஹோட்டல் ரிவேரா. ஓகே சார். ஓகே சார் ஹோட்டல் கீழே நிற்கிறேன் வாங்க சார். ரொம்ப நேரமா ஓப்பன்ல இருக்கு. ஹோட்டல் கீழே சார் இருக்கு. வாங்க. பையா வராரு. பையா கிட்ட சொல்கிறோம் மேலே பிக்கப்னு. மேலே பிக்கப் பையா. எஸ் on the way customer coming. Customer on the way coming. Sir. Customer is coming. 2 minutes. Yes. Second floor னா upper side இந்த டவுன் சைடு அது பேர் என்ன சொல்லுவாங்க? upperனா ஹைட்டா மேலையா தெரியலங்க. எனக்கு ஹிந்தி தெரியலங்க. ஹிந்தி தான் கற்றுக்கணும் போல இருக்குங்க. எல்லா இடத்துலையும் நம்ம போகிற இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி 99% செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் தாங்க இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கணும் போல இருக்குங்க. நார்த் இந்தியன் அங்கே இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸும் நிறைய பேர் நார்த் இந்தியன் கஸ்டமர்ஸ் தாங்க. இப்போ எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் பேசினா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா புரியும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹைதராபாத் போகிறோம், இல்லை டெல்லி போகிறோம், மும்பை போகிறோம். இந்த பட்சத்தில் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க. அங்கே தமிழ் வந்து நம்ம கிட்ட பேசும்போது நமக்கு இந்த மாதிரி தாங்க. அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஹிந்தி கற்றுனா தப்பு இல்லைங்க. ஹிந்தி வந்து கற்றுனா நல்லதாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பஞ்சாப் வரையும் போனோங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தாங்க தேவைப்படுச்சு. எந்த இடத்துலையும் இது தமிழ் தேவைப்படல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம இது சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் வந்து நம்ம தாய்மொழி. தமிழுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அதர் ஸ்டேட் போகும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானா டச் பண்ணோடனே போக்கிங்க. ஆந்திரா வரைக்கும் தெலுங்கு பேசுனாங்க. ஆந்திரா தாண்டி தெலுங்கானா டச் பண்ணோம். தெலுங்கானாவில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் அவங்களோட தாய்மொழி தமிழ் தெலுங்கையும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மொழி இந்தியையும் நாட்டு மொழியும் சொல்ல முடியாது. ஸோ ஓகே ஹிந்தின்னு சொல்லாங்க. நாட்டு மொழி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஹிந்தியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஓகே கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணி ஜம்மு போகிட்டு ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டியூட்டி அடிச்சுதுங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோங்க. இங்கேருந்து பார்த்தா கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் வேளச்சேரி வருதுங்க. நம்மளோட பிக்கப் லொக்கேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மினிட்ல பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது டைமிங்கு. கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 350 மீட்டர் காட்டுதுங்க. 350 மீட்டர் பிக்கப் பண்ணி வேளச்சேரி ட்ராப்புங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அப்படியே சும்மா ஜம்மு ட்ராப் பண்ணிவிட்டு எங்கே போய்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா வெளியே தாங்க போய்ட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ரீட்டு தாங்க. வேளச்சேரிக்குள்ளே தான் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே சரி ஜம்மு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்காக போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா level 10 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தீங்கன்னா 169 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. சரி ஓகே அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு மேப் போட்டாச்சுங்க. ரூம் மேப் போட்டாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 மினிட்ஸ் காட்டுது. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. ஓகேங்க இந்த ரோட்டில் தாங்க கரெக்டுங்க. இந்த ரோடு போனால் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோடு போயிடலாங்க. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் பக்கம் காட்டுதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே சூப்பர். பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. நமக்கு க்ரீனில் தான் காட்டுது மேப்பும். கூகுள் மேப் என்ன கூட்டி சார் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக தான் போயிருக்கு. 18 மினிட்ஸை போய் ரீச் ஆகிடலாம். நீங்கள் போய் ரீச் ஆக வேண்டிய ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சரி ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஊபர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ் 160. ஆமாம் 220 முடிச்சா ஒரு 160 நம்ம இன்சென்டிவ் வர மாதிரி அது வந்துட்டு இருக்குது. மொத்தம் எவ்வளோ ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3689 ரூபா. அதை பார்த்தீங்கன்னா 3689 ஏர்ன் பண்ணியிருக்குங்க ஊபரில். ரெஸ்ட் ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஏர்ன் பண்ணியிருக்குங்க.
ரேபிடோ 700 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ 700, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3689 ஏர்ன் பண்ணியிருக்குங்க. மொத்த டைம் பார்த்தீங்கன்னா லெவல் ஆகிடுச்சிங்க டைமு. இங்கேருந்து நம்ம போய் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 11:30 போல் ஆகிடுங்க ரீச் ஆகிற டைமு. சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு ரூமாட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஃபேமிலிஸ். ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுது. ஜம்மு வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு மொத்தம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ரேபிடோ பார்த்தீங்கன்னா ரேபிடோ இன்சென்டிவோட சேர்த்து நம்ம ஏன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3680 ஏர்ன் பண்ணிருக்கோம் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஜம்மு டியூட்டி ஏர்ன் பண்ணியாச்சு ஃபேமிலிஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுது. ஜம்மு டியூட்டி ஏர்ன் பண்ணியாச்சு. நம்ம ஃபேமிலிஸ் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்மளுடைய வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கம்பல்சரி வந்து ஆயில் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீ புதுசாக வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1 lakh 2 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh வரைக்கும், அதாவது 1 lakh 2 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் கம்பல்சரி ஆயில் சர்வீஸ் பண்ணுறங்க. அதுக்கு மேலே வண்டி ஓட்டாதீங்க. ஓட்டிங்கன்னா உங்கள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணுறது ஃபேமிலிஸ். ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வாசல் போட்டுருவாங்க. ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் மாற்ற மாட்டாங்க, செக் பண்ணிங்க. ஏசி ஃபில்டர், ஹேர் ஃபில்டர் கம்பல்சரி ஒரு சர்வீஸுக்கு ஏசி ஃபில்டர், ஹேர் ஃபில்டர் நீங்கள் கம்பல்சரி மாற்றிடுங்க. மாற்றினது இல்லாமல் அதை மெயின்டைனும் பண்ணணும். மெயின்டைன் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓடின பிறகு நீங்களே அதை ஓப்பன் பண்ணி எடுத்து வெளியே தட்டிட்டு திருப்பி போட்டுருங்க. ஏன் வெளியே தட்டிட்டு போய் எடுத்து போகணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டு அடைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சைடு வர காற்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்சீட் அவ்வளோ வராதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ் கம்மியாக காட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் தட்டிட்டு போட்டுருங்க ஒரு 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்ஜின், அதாவது ஹேர் ஃபில்டரும் எடுத்து வெளியே தட்டிட்டு போடுங்க. ஏன் தட்டிட்டு போடணும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன், காற்று, டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டு இருக்கு, ஃபுல்லாகிட்டு இருக்கு. அதை எடுத்து தட்டிட்டு போடும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் உள்ளே இருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபேமிலிஸ். அதனால் இன்ஜின் கஷ்டப்படாது. இன்ஜின் கஷ்டப்படாமல் கொஞ்சம் நமக்கு அதை பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இது வருங்க ஃபேமிலிஸ். அதை பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் எனர்ஜி நல்லா பெட்டராக கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சது தட்டிட்டு போடுங்க ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், இந்த வீடியோ மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.